So plastic analysis of structures. Okay. So plastic analysis na enna, elastic analysis na enna, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி இருக்கட்டும், ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கட்டும், இது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் என்ன பண்ணியிருப்போம்னா அப் டு எலாஸ்டிக் லிமிட்டட் தான் எடுத்திருப்போம். காங்கிரீட்டாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்திருப்போம். பட்டு டிஎஸ்எஸ் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை எதை வச்சு டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், the stress versus strain we idealized as the stress versus strain that we idealized as is something like that. இப்படி ஐடியலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆர்சிசி அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இதான் முக்கியம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் பிளாஸ்டிக் அனாலிசிஸ், அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட்டா? எங்கே strength of materials, properties of material, first part is. So introduction about stress strain curve. We know now this is the proposed limit, this is the elastic limit, this is upper yield point, lower yield point, then this is the ultimate point, this is the fracture point. So this is the yielding zone region, this is the strain hardening, this is the strain sharpening, that is a necking region. Okay, okay. Then இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை இது ரெண்டு இதுவே ஐடியலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். அதே இது உங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை இதில் இருந்து இப்படியே வந்து இதுவேற உங்களுக்கு பிளாஸ்டிக் ஜோன் இருக்குது, அப்படி தானே? இது வேறு பிளாஸ்டிக், இங்கேயும் பிளாஸ்டிக் தான். பட் நமக்கு இது வேற என்ன பண்ண எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இதை கன்சிடர் பண்ணாமல் ஒன்லி இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் இருந்து இவ்வளோ நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அனாலிசிஸ்க்கு இவ்வளோத்தையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஓகே, இது எலாஸ்டிக் அனாலிசிஸ், இது பிளாஸ்டிக் அனாலிசிஸ். பாருங்க, எலாஸ்டிக் அனாலிசிஸில் இது ஒரு கிராஸ் செக்ஷன் அப்படின்னா, இந்த கிராஸ் செக்ஷனில் உங்கள் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதே மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ட்ராங்கிளாக இருக்கும். சரியா? எப்படி பாருங்க, நியூட்ராக்ஸ் மேலே வந்து இப்படி இருக்கும், மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரீமில் அட்டைன் ஆகும். நியூட்ராக்ஸை கீழே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இருக்கும். ஓகே, அதே பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? இதான் யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சில் 0 ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கும், இப்படி இருக்கும். அதே போல் இங்கே இப்படி இருக்கும். இது எலாஸ்டிக் ஸ்டேட்டு, இது பிளாஸ்டிக் ஸ்டேட். புரியுதா? பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் பாருங்கள், இது அப்படியே தூக்கி இங்கே வைங்க, அப்படியே தூக்கி இங்கே வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ரைட்டா? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ். ஸோ இதில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிச்சனால அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஜஸ்ட் அந்த கர்வை பற்றி லைட்டாக சொல்லியிருக்கிறேன். நான் இந்த பாயிண்டில் பார்ப்போம். இன் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், the effect of strain hardening is neglected because large deformations are not acceptable in any structural design. So plastic analysis and design are based on idealized stress strain curve. In plastic analysis and design, the effect of strain hardening is neglected. So effect of strain hardening, so in the region neglect பண்ணிட்டோம். The effect of strain hardening is neglected because large deformations are not capable in any structural design.
The large deformations are not capable in any structural design. Okay, large deformations are not capable. Okay, large deformations are not capable in any structural design. அதனால நம்ம ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் எஃபெக்ட் என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆர் பேஸ்ட் ஆன் ஐடியலைஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இதை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா லார்ஜ் டிஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு எக்ஸ்ட்ரா. நம்ம என்ன பண்ணோம், இதுவரை எடுத்துப்போம். பிளாஸ்டிக் அனாலிசிஸ் இதுல இருந்து இதுவரை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட்ல எங்க போனாலுமே பிளாஸ்டிக் தான். பட் நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட்டுக்கு ரைட்ல எடுக்கல, இதுவரை எடுத்து முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. புரியுதப்பா? தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஐடியலைஸ்டு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இப்போ பாருங்க, ஒரு பீம் எடுத்தீங்கன்னா லோடு கொடுக்குறோம், டபிள்யூ லோடு கொடுத்தோம்னா மேலே என்ன ஆயிரும், கம்ப்ரஷன் இருக்கும், கீழே என்ன இருக்கும், டென்ஷன் இருக்கும். ரைட்டா? ஸோ மேலே என்ன இருக்கும், கம்ப்ரஷன், கீழே என்ன இருக்கும், டென்ஷன். மேலே கம்ப்ரஷன், கீழே டென்ஷன். அப்போ மேலே கம்ப்ரஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து கம்ப்ரஷனுங்க டென்ஷனுங்க என்னவா இருக்கும், சேமாக தான் இருக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் எஸ்ஐயும் படிக்கும்போது the stress strain curve for compression as well as tension is same. So tension வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு நீங்கள் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சாலும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சாலுமே உங்களுக்கு ரெண்டுமே ஐடியலைஸ்டு கர்வு. இது டென்ஷனுக்கு, கம்ப்ரஷனுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி இருக்கும், இது கம்ப்ரஷன். ஸோ டென்ஷனுக்கு கம்ப்ரஷன் சேமாக தான் இருக்கும். சரியா? So features of idealized plastic material, that is a mild steel. So mild steel, for example mild steel நீங்க பாத்தீங்கன்னா டாப்ல வந்து கம்ப்ரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்படியே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இல்ல மேல டென்ஷன் கீழே கம்ப்ரஷனா இருந்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்கும், இப்படியே வந்து இப்படி இருக்கு. ஏன்னா இதுதான் ஐடியலைஸ்டு பிளாஸ்டிக் கர்வ். ஸோ இப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியலைஸ்டு பிளாஸ்டிக் கர்வ். புரியுதாப்பா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐடியலைஸ்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வரைஞ்ச ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், இது இன்னொரு நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வரைஞ்ச ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். புரியுதா? புரியுதா? ஸோ அப்போ ஒரு கிராஸ் செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் போடும்போது எப்படி இருக்குன்னா, இதுதான் கிராஸ் செக்ஷனில் வரைகிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் இது ஒரு கிராஸ் செக்ஷனில் போட்டு காமிச்சேன் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை. ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துக்கோங்க, கீழே டென்ஷன், மேலே கம்ப்ரஷன். ரைட்டா? ஸோ நான் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் போடுறேன் பாருங்க. கம்ப்ரஷனுக்கு என்ன வரும்னா இப்படியே வருது, நியூட்ரல் ஆக்ஷன் 0, அப்புறம் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணது இப்படி வருது. ரைட்டா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, மேக்ஸிமம் அட்டைன் பண்ணது இப்படி போகுது. ரைட்டா? புரியுதா? இது இப்படியே வருது, அப்புறம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட்டைன் பண்ணது. அப்போ என்னன்னா சர்டன் டெப்த்துக்கு வந்து எலாஸ்டிக்கா இருக்கும், அப்புறம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கா மாறிடும். செக்ஷன்ல ஃபுல்லா பிளாஸ்டிக்கா மாறிடும். ஓகே, அதே போல இங்கேயும் அப்படிதான். இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இதை இப்படியே நீங்க எப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, இதே மாதிரி வந்துடும். ஒரு கிராஸ் செக்ஷன்ல இப்படிதான் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரியா? பார்க்கலாம் நம்ம. பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க, ஈல்டு ஸ்ட்ரெஸ். Yield stress Fy is same in tension as well as compression. உங்களுக்கு தெரியும் இல்லையா, டென்ஷனாக இருந்தாலும் கம்ப்ரெஷனாக இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் சேம். மைல்டு ஸ்டீல் 250, அதே இது கம்ப்ரெஷனுக்கு வந்து 263. Young's modulus is same in tension as well as compression. Material obeys Hooke's law. If loaded beyond elastic limit,
and unloaded, a residual strain will remain in the bar. இப்போ ஒரு பாரை வந்து if you load beyond the elastic limit, எலாஸ்டிக் லிமிட்க்கு மேலே நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா, லோட் பண்ணிட்டு அன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த, இதுதான் வந்து என்னன்னா நம்ம ஐடியலைஸ்டு கர்வ். பாருங்க, it is load beyond the elastic limit and unloaded, then the residual strain will be in the bar. அது இந்த residual strain தான் இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். நீங்க வந்து லோடு பண்ணிட்டீங்க, பியாண்ட் எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேலே லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்னன்னா ரெசிடுவல் ஸ்ட்ரெயின் ஆர் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஓகே, நவ் ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஐடியலைஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதை எடுத்துருக்கிறோம். சரியா, இதை வந்து எடுத்து வரைஞ்சிருக்கிறோம். ஸோ ஐடியலைஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார், ஸோ this is the idealized stress strain curve. ஸோ இன் ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு இதே மாதிரி தான் என்ன இருக்குன்னா, இன் ப்ராக்டிக்கல் பிளாஸ்டிக் டயக்ராம் இப்படி இருக்கும், பிளாஸ்டிக் டயக்ராம். ஓகே, பட் இன் ரியாலிட்டி இது ப்ராக்டிக்கல். ஓகே, பட் ஆக்சுவலாக நம்ம ரிஜிட் பிளாஸ்டிக் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னா, அதாவது நம்ம அசம்ஷன் பிளாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும் ப்ராக்டிக்கலா. பட் ஆக்சுவலா ஐடியல் பிளாஸ்டிக்னா எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்கணும், இதே மாதிரி இருக்கும். இதான் ஐடியலி பிளாஸ்டிக். மீனிங் இப்போ நீங்க ஒரு கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் போட்டீங்கன்னா ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா ஐடியலி பிளாஸ்டிக்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஏன்னா இது ரெக்டாங்கிளா இருக்கு, ரைட்டா? ஓகே, என்ன சொல்றேன்னு புரியுதா? ரெண்டு கேஸ் இருக்கு, ஆக்சுவல் அண்ட் ஐடியலைஸ்ட். இப்போ அது கிராஸ் செக்ஷன் இருக்கு, இந்த கிராஸ் செக்ஷன்ல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாரி, ஆக்சுவல் ஐடியலிஸ்ட் கர்வ் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கல், இது ஆக்சுவல். புரியுதா? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஐடியலைஸ்ட் கர்வ். ஓகே, ஸோ மீனிங் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்போதுமே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிளாஸ்டிக் ஐடியலைஸ் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவலா பிளாஸ்டிக் உடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் என்னதுன்னா இப்படிதான் இருக்கும். பிளாஸ்டிக்னா ஸ்டார்டிங்லேயே பிளாஸ்டிக்கா இருக்கும், ஜீரோ ஸ்ட்ரெயின்லேயே பிளாஸ்டிக் தான். ஸ்ட்ரெயின் எவ்வளவா இருந்தாலும் பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். இது வந்து ஐடியலைஸ்ட் plastic stress strain curve. Idealized in the sense, okay, idealized actual stress strain curve, but this is the actual idealized stress strain curve in plastic analysis. So இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, கீழே எழுதிருக்கீங்க பாருங்க. It is impossible the sudden increase in strain that is zero. It is impossible sudden increase in strain or sudden increase in stress corresponding to zero strain. Okay, the strain will takes place gradually only. அப்போ உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரணும்னா நல்லா கவனிங்க. we know that stress is directly proportional to strain, right? அப்போ சடனா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரணும்னா, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரணும் அப்படின்னா ஸ்ட்ரெயினுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், அப்படிதானே? ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல என்னது, ஐடியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஜீரோ. அப்போ ஸ்ட்ரெஸ் என்னவா தான் இருக்கும், ப்ராக்டிக்கலா ஜீரோவா தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயின் வந்து எப்போதுமே சடனா வந்து ரைஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அது என்ன மாதிரி இருந்தாலும் நீங்க லோடு கொடுத்தா தானே ஸ்ட்ரெயின் வரும். அந்த ஸ்ட்ரெயின் வந்து சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்லோவா தான் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. It is impossible the sudden increase in the strain. The strain always takes place gradually. This is the reason we are using the idealized practical stress strain curve, not idealized actual stress strain curve. Understood or not? Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா assumptions in plastic analysis of beam.
ஸோ என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பிளைன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளைன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லோடிங். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, தட் இஸ் திஸ் அசம்ஷன் இஸ் கால்டு பெர்னோலி அசம்ஷன். ஸோ இந்த அசம்ஷன் நம்ம ஆல்ரெடி ஆர்சிசியில் பார்த்தாச்சு, எஸ்எம்ல பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான அசம்ஷன். இட் இம்ப்ளைஸ் the strain diagram is varies linearly over the depth of the beam. இதுவும் क्वेश्चन கேட்டிருக்காங்க, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். என்ன கேட்பாங்க அப்படின்னா, the plane section remains plane after bending. What does it implies? So it implies the strain diagram varies linearly along the depth of the beam. The above assumption that the plane section remains plane after bending is valid up to collapse load or failure load. இதையும் கவனிக்கணும். The above assumption up to collapse, that is valid up to the collapse load or failure load. The plane section remains plane after and before loading is valid up to the collapse load. The plane section remains plane before and after loading either valid na up to failure load or collapse load. Okay, next one. இந்த assumption நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். புரியுதா? இந்த assumption என்னன்னு ரீட் பண்ணுங்க. The cross section must be symmetrical with respect to plane of loading. Otherwise, if the cross section is not symmetrical with respect to the plane of loading, the twisting moments are developed in the beam and fluxual formula cannot be applied. அப்போ இதே assumption தான் நம்ம elastic analysisக்கும் எடுத்தோம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு பீம் அப்படின்னு சொன்னா இந்த பீமுக்கு லோடுக்கு சிமெட்ரிக்கலா வந்து செக்ஷன் இருக்கணும். இப்படி இருந்தா லோடுக்கு சிமெட்ரியா இருக்கும். ஓகே, இப்படி இருக்கணும். ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கலா ஒரு செக்ஷன் இருந்தா தான் குட். ஓகே, ஸோ இந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தேர் இஸ் நோ ட்விஸ்டிங் மொமெண்ட். பட் உங்க செக்ஷன் இதே மாதிரி இருந்துச்சுங்க, லோடிங் ஆக்சிஸுக்கு இந்த செக்ஷன் வந்து என்ன கிடையாது, சிமெட்ரி கிடையாது. ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஸோ அதனால இதே மாதிரிப்பட்ட செக்ஷன் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, the effect of axial force and shear force, that is axial deformation, shear deformations are neglected in plastic analysis of beam. நம்ம effect of axial force and shear force, that is axial deformations and shear deformations are neglected in plastic analysis of beam. So plastic analysis la நம்ம என்ன பண்ணலனா deformation due to axial force and shear force carry பண்ணல, only deformation due to bending alone. Meaning in the elastic analysis நம்ம m by I is equal to f by y is equal to e by r. இது elastic analysis formula. இதுலயே அப்படிதான் இந்த m ன்னு சொல்லக்கூடியது moment of resistance due to bending moment. This is not moment of resistance not with respect to shear force, axial force and bending moment. No. Actually this formula is derived only based on bending moment. Here the effect of shear force and axial force are neglected. The same manner here also the effect of axial force and shear forces are neglected. Okay, the stress strain relationship is assumed to be bilinear. So stress strain வந்து பாத்தீங்க அப்படினா assumed to be bilinear, that is it consists of two straight line. இது ஒரு straight line, இது ஒரு straight line. So இது ஒரு question கேட்பாங்க. The stress strain curves are assumed to be bilinear. What is the meaning? ஒரு ஸ்ட்ரைட் லைன் இது, இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் இது, ரெண்டு லீனியர் இருக்கனால bilinear. ஓகே, பட் stress strain relationship in elastic method of analysis is linear. It's a single linear, not a bilinear. Okay, understood? நம்ம என்ன பார்க்குறோம், assumptions on plastic analysis. நல்லா கவனிங்க, plastic analysis. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம் plastic moment capacity of a cross section. ஒரு cross sectionோட plastic moment capacity என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஒரு ஸ்லைடை நீங்க கவனமா பார்க்கணும். ஸோ இதுவரை பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இதுல வந்து பெருசா எதுவும் இல்லை. ஓகே, பட் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஸ்லைடு மட்டும் கவனமா பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த சென்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? ஸோ பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் எ கிராஸ் செக்ஷன் அப்படின்னா, இப்போ இது ஒரு கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த கிராஸ் செக்ஷன்ல நம்ம லோடு கொடுக்குறோம். இதான் நம்ம ஐடியலைஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். சரியா? நம்ம லோடு கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் எலாஸ்டிக் லிமிட் தாண்டணும்னா அது பிளாஸ்டிக் லிமிட் போயிட்டு இருக்கு. நம்ம லோடு கொடுக்கும்போது பிளாஸ்டிக் ரேஞ்சு போயிட்டு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன். ஓகே, லெஸ் தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ் எடுத்தேன்னா இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியர் பிகாஸ் ஆஃப் பெர்னோலி தியரம். ஓகே, ஸோ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியராக தான் இருக்கும் போத் பிளாஸ்டிக் as well as எலாஸ்டிக் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாஸ்டிக் அனாலிசிஸ்க்கும் இப்படி தான் இருக்கும், எலாஸ்டிக் அனாலிசிஸ்க்கும் லீனியராக தான் இருக்கும். ஓகே, பாருங்க, இப்போ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மேலே வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், எஃப் இருக்கும் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கீழே ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் இருக்கும், இது நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ இங்கே சேஃப் மூமெண்ட் என்ன அப்படின்னா we know that m is equal to f into z. இங்கே f என்னது சேஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, அது எப்படி வந்துச்சு, m by I is equal to f by y, m is equal to f into I by y which is equal to f into z. Understood? Okay, இது சேஃப் மூமெண்ட். இப்போ நீங்க லோட ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்றீங்க, லோட் எது வரை போயிட்டுனா ஈல்டு வேற போயிட்டு, அதாவது லோட் விச் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல உங்களுக்கு எது ரீச் ஆயிருக்கும், ஈல்டு ஸ்ட்ரெஸ், இந்த எஃப்ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கு. ஸோ ஈல்டு மூமெண்ட் எம்ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து சேஃப் மூமெண்ட்டு, இந்த ஈல்டு மூமெண்ட் எஃப்ஒய் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் எஃப்ஒய் இன்ட்டு இசட். ஓகே, அதே போல் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. லோடை இன்க்ரீஸ் பண்ணும்போது இது அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகாதுன்னா இன்க்ரீஸ் ஆகாது, பட் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஆயிருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபைனலாக இந்த கிராஸ் செக்ஷன் ஃபுல்லாக, அதாவது இங்கே ஈல்டு ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் அட்டைன் ஆயாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் லோடை கூட்டினீங்கன்னா இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த கிராஸ் செக்ஷனோட அடுத்த ஃபைபர் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், அடுத்த ஃபைபர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அடுத்த ஃபைபர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இப்படி ஒவ்வொன்றா என்ன ஆயிருன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு, இப்படி போயிருக்கு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் இங்க இருந்து இப்படியே உள்ள கிராஸ் செக்ஷன் உள்ள எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இப்படி புரியுதா? ஸோ அப்படின்னா இதுக்கு மேலேயும் கீழே இது இப்படியே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ், மேலே கீழே இதை நம்ம என்ன சொல்லணும், ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ். புரியுதா? புரிஞ்சுதாப்பா? இது எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்குன்னு புரியுதா? எப்போதுமே நம்ம இப்படி எடுக்க மாட்டோம். ஐடியலைஸ்டா பாத்தீங்கன்னா இப்படிதான் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா ஒய் வந்து 0 அப்படி வராது. ஒய் 0னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒய் 0னா எம்னா என்னது, anything divided by 0 is infinity, moment is infinity. So moment is infinity ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமே இருக்காது. ஓகே, moment is infinity னா that is ideally rigid. Ideally rigid ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இந்த வேர்ல்ட்லயே கிடையாது. ஓகே, இப்போ இந்த சேஃப் மூமெண்ட்டுக்கும் இந்த பிளாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு இடையில ஒரு ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா the ratio between plastic moment to safe moment is load factor. The moment ratio between plastic moment and yield moment is safe factor. இது load factor, இது shape factor. புரியுதா? load factor and shape factor difference புரியுதா? very 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 important examination question. Okay, load factorனா எவ்வளவு ரிசர்வ் மூமெண்ட் இருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா மூமெண்ட் எவ்வளவு இருக்கு from this, what is this, from this elastic to reach fully plastified section மாறுறதுக்கு இந்த செக்ஷனை fully plastified section சொல்லுவோம். அப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரா மூமெண்ட் இருக்கு, ரிசர்வ் மூமெண்ட் இருக்கு from this elastic state to plastic state, that is the load factor. இப்போ எக்ஸ்ட்ரா மூமெண்ட், இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு மூமெண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஈல்டு மூமெண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50. ஸோ அது நாட் ஈல்டு மூமெண்ட், சேஃப் மூமெண்ட். பட் இது நீங்கள் திருப்பி ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மூமெண்ட் ரேசிங் கெப்பாசிட்டி ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் 150 வச்சுக்கோங்க. வாட் இஸ் லோட் ஃபேக்டர்? 150 divided by 50 which is equal to 3. புரிஞ்சுதா?
Similarly, yield momentல இருந்து plastic moment எடுத்தீங்கன்னா, so இது yield moment. இவ்வளவுதான் yield moment நம்ம கன்சிடர் பண்ணனா வரும். நீங்க பிளாஸ்டிக் மவுண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துடும், ரைட்டா? இந்த எக்ஸ்ட்ரா தான் ரிசர்வ். அப்போ இதுதான் நம்மளுடைய சேஃப் ஃபேக்டர், இந்த குவான்டிட்டி இதான் எக்ஸ்ட்ரா, ரைட்டா? அப்போ சேஃப் ஃபேக்டர் என்னன்னா ஈல்டு மூமெண்ட்டுடைய இதுக்கும் பிளாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் என்னன்னா சேஃப் ஃபேக்டர். தட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் பிளாஸ்டிக் மூமெண்ட் டு ஈல்டு மூமெண்ட் இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? பாருங்க, இந்த பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி எம்பி, இங்க எழுதுற எம்பி Fy into Zp. Fy A by 2 Zp நம்ம என்னன்னு சொன்னா plastic section modulus. What is Z? Elastic section modulus. We know the elastic section modulus I by Y. But இங்க Zp ன்னு சொல்லக்கூடிய எப்படி எடுப்போம்னா A by 2 into Y1 bar plus Y2 bar. என்ன எடுப்போம்னா இப்போ இது ஃபுல்லா பிளாஸ்டிஃபைடா மாறின அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஈக்குவல் ஏரியா ஆக்ஸா மாறும். இதுக்கு மேல இந்த டிஸ்டன்ஸ் நம்ம y1 ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும் y2 ன்னு சொல்லுவோம். y1 y2. So Fy into a by 2 y1 bar plus y2 bar. So Zp is equal to a by 2 y1 bar plus y2 bar. So y1 y2 are the central distance of compression area and tension area from neutral axis. y1 ன்னு சொல்லக்கூடிய என்னன்னா it is a central distance of compression area and tension area, meaning so இப்போ இது ஒரு simply supported beam இருந்தா y1 bar ன்னு சொல்லக்கூடிய இது, ஓகே, இந்த y1 bar. y2 barனா என்ன, இங்க இருந்து இந்த central distance இருக்கும், ஓகே. In elastic state, neutral axis will not divide the area into two parts. So இதுவே நம்மளுக்கு elastic state. இந்த ஃபர்ஸ்ட் டூ டயக்ராம் எலாஸ்டிக் ஸ்டேட். இங்க வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இந்த ஏரியாவை ரெண்டா பிரிக்காது, ஓகே. ஆனா பிளாஸ்டிக் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட் இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட், இந்த ரெண்டும் நம்ம எலாஸ்டிக் ஸ்டேட்னு சொல்லலாம், வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட், இது எலாஸ்டிக் ஸ்டேட், ரைட்? So in plastic state, neutral axis also called equal area axis, which divides the area into two equal parts. Plastic state la neutral axis எப்படி சொல்லும், equal area axis. Equal area axis na which divides the area into two equal parts. Understood? Okay. Next. Safe factor na என்னன்னு பார்ப்போம். Okay. Safe factor na என்ன? It is the ratio of plastic moment capacity of the cross section and yield moment capacity of the cross section. பாருங்க, plastic moment capacity and yield moment capacity இடையில உள்ள ரேஷியோ தான் என்னன்னா சேஃப் ஃபேக்டர், அப்படிதானே? plastic moment capacity and yield moment capacity இடையில உள்ள ரேஷியோ தான் சேஃப் ஃபேக்டர், ரைட்டா? MP by M. MP is equal to Fy into Zp, Fy into Z, so Zp by Z. Safe factor is equal to Zp by Z. So safe factor always greater than 1. Safe factor எப்போதுமே என்ன இருக்கும், always greater than 1. Safe factor represents the reserve strength of a beam, meaning extra strength of a beam beyond yield moment to reach the plastic state. என்ன சொல்றாங்கன்னா yield moment state இருந்து plastic moment state ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா மூமெண்ட் தேவைப்படுதோ ஆர் எக்ஸ்ட்ரா மூமெண்ட் இருக்குதோ அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா safe factor. More safe factor implies more reserve strength beyond the yield to reach the plastic state. Understood this? Safe factor means what? இந்த definition question கேட்டுருவாங்க. அப்புறம் இந்த ஃபார்முலா ரெண்டு இருக்கு, plastic moment capacity by yield moment capacity or plastic section modulus to elastic section modulus. So இதை நம்ம என்ன சொல்லுவோம், plastic section modulus.
இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக். இது பிளாஸ்டிக் அண்ட் இது எலாஸ்டிக். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஃபேக்டர். ஸோ லோட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா அல்டிமேட் லோட் டு ஒர்க்கிங் லோட். ஓகே, இது மீனிங் என்னென்ன பாருங்க. லோட் ஃபேக்டர் ரெப்ரசன்ஸ் த ரிசர்வ் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ பீம் beyond the safe moment to reach the fully plastic state. Meaning இதுதான் சேஃப் மூமெண்ட்ல இருந்து பிளாஸ்டிக் மூமெண்ட் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு ரிசர்வ் ஸ்ட்ரென்த் இருக்குதோ ரிசர்வ் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதோ அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா லோட் ஃபேக்டர். லோட் ஃபேக்டர் சொல்லக்கூடிய இட் இஸ் a ரிசர்வ் ஸ்ட்ரென்த் பியாண்ட் which the safe moment to reach the plastic moment. புரியுதா? லோட் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய என்ன இட் இஸ் த எக்ஸ்ட்ரா ஆர் ரிசர்வ் ஸ்ட்ரென்த் ஆர் ரிசர்வ் கெப்பாசிட்டி beyond which to reach safe movement to plastic movement. ஓகே, ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ லோட் ஃபேக்டர் வந்து ஜென்ரலாக பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எப்படி எழுதுவோம்னா அல்டிமேட் லோட் டிவைட் பை ஒர்க்கிங் லோட். ஸோ லோட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் லோட் டிவைட் பை ஒர்க்கிங் லோட் இன் ஆர்சிசி. ஒர்க்கிங் லோடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெர்மிசிபிள் லோடு ஆர் சேஃப் லோடு, ஓகே, ஆர் டிசைன் லோடு. இது என்ன ஆனாலும் சொல்லிக்கலாம், ஆர் டிசைன் லோட். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி டு ஈல்டு மூமெண்ட் கெப்பாசிட்டி, சாரி சேஃப் மூமெண்ட் கெப்பாசிட்டி. இது வந்து ஆர்சிசிக்கு வந்து லோடு, அல்டிமேட் லோட் டு ஒர்க்கிங் லோட். நல்லா கவனிக்கணும். ஆனால் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இது வந்து நான் என்ன சொன்னேன் பிரிட்டில் மெட்டீரியல்னு சொன்னேன் ஜென்ரலாக. ஸோ இது நான் ஜென்ரலாக டக்டைல் மெட்டீரியல். ஸோ டக்டைல் மெட்டீரியல் லோட் ஃபேக்டர்னா பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி டு சேஃப் மூமெண்ட் கெப்பாசிட்டி. இப்போ பாருங்க MP by M, that is plastic moment capacity by safe moment capacity. What is MP? Fy into Zp divided by M is F into Z. So F by F into Zp by Z. What is Fy by F? Fy is yield stress, F is working stress. So this is called the factor of safety. This is the safe factor. So this formula is only valid for ductile material like mild steel only, not valid for brittle material like concrete. So in the load factor ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டக்டைல் மெட்டீரியல் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. பட் பர்டிகுலரா இந்த லோட் ஃபேக்டர் ஃபார்முலா ஒன்லி ஃபார் டக்டைல் மெட்டீரியல். ஏன்னா டக்டைல் மெட்டீரியல் எப்படி இருக்கு லோட் ஃபேக்டர் பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி டு சேஃப் மூமெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஃபார்முலா இதுக்கு தான் யூஸ் ஆகும். நான் என்ன சொன்னேன் புரியுதா? ஃபேக்டர் சேஃப்டினா என்ன? இந்த ஃபேக்டர் சேஃப்டிக்கு இருக்கு என்னன்னா டக்டைல் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் Fy by F. பிரிட்டில் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இதான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, ஃபேக்டர் சேஃப்டி நல்லா கவனிக்கணும். மார்ஜின் ஆஃப் ஃபேக்டர் சேஃப்டின்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் டிஃபைன் ஃபார் ஒன்லி பிரிட்டில் மெட்டீரியல். இது கொஸ்டின் கேட்பாங்க. Margin of factor safety only defined for brittle material. Margin of safety, ultimate stress by working stress minus 1. Ultimate stress by working stress நான் என்ன சொல்லலாம்? இங்க இருக்கு பாருங்க. Ultimate stress by working stress or ultimate load by working load. So both are same, right? Minus 1. So we can write this is the factor of safety. Okay. So ultimate stress by working stress. Okay. Ultimate stress by working stress, not this one, sorry. Working stress equal to factor of safety minus 1. So cancelling the area, we can write ultimate load by, that means stress equal to what? Force into area. Force into area. Cancel out area. Okay. So no. Force by area. Force by area. Same area. So force by force. Ultimate load by working load. Right? Ultimate load by working load minus 1. Okay. This is the factor of margin of factor of safety. Understood or not? What is the margin of safety? Okay. என்ன சொல்லியிருக்கேன்? The shape factor for a rectangular section is 1.5. Permissible stress in bending is 0.66 Fy. Then what is the load factor? We know that factor safety is safe factor.
Factor safety is yield stress by working stress into safe factor. Yield stress is Fy, working stress of 0.66 Fy into 1.5. So 1.5 into 1.5 is equal to 2.25. Right? So second question. Safe factor for a I section is 1.12. If the permissible stresses is increased by 20%, then the load factor is. So load factor is equal to factor safety in the safe factor. Factor safety is equal to yield stress by working stress in the safe factor. Yield stress by working stress is equal to 0.66 Fy into safe factor. இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த safe factor the permissible stress is increased by 20%. எது permissible stress இது ரைட்டா இதை ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்போ 1.2 into 0.66 Fy. So is equal to this much. இதோட என்ன தெரியுதுன்னா permissible stresses வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லோட் ஃபேக்டர் என்ன இருக்கு ரெடியூஸ் ஆகுதா இப்போ இந்த 1.2 இல்லைன்னா இந்த லோட் ஃபேக்டர் கொஞ்சம் கூடி இருக்கும் பட் இந்த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் நீங்க ஆட் பண்ணனால இன்க்ரீஸ் பண்ணனால லோட் ஃபேக்டர் என்ன இருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு புரிஞ்சுதா இல்லையா இது क्वेश्चन if the permissible stresses are increased due to wind and earthquake load then the load factor are decreases understood next என்ன பார்க்கலாம் moment curvature relationship so நம்மளுக்கு தெரியும் இதுல 1/r னு சொல்லக்கூடிய curvature 1/r is equal to m/ei so இது நம்ம படிச்சிருக்கலாம் from that we understood this is the curvature this is the moment is directly proportional to moment as moment increases curvature also increases at the beginning of the yielding the curvature is equal to m/ei but at the fully plastic state curvature is infinity why infinity 1/r okay that is a curvature is equal to m is what fully plastified state m is infinity so the curvature also infinity okay at a fully plastified section you get a plastic moment therefore m/ei okay so m/ei is equal to curvature so the curvature is infinity or we can say so this we can explain this f by y which is equal to e by r right so which implies 1/r which is equal to f divided by ey so which implies 1/r which is equal to f divided by Young's modulus into y is approximately 0 or very very negligible what is the meaning y ன்னு சொல்லக்கூடிய என்னப்பா ரொம்ப சின்னது இது இன் இதான் y இங்க இருந்து இங்க மெஷர் பண்றோம் ஓகே சோ இந்த y ரொம்ப கம்மி which tends to 0 meaning இது ஒரு 0க்கு முன்னாடி உள்ள ஒரு பாயிண்ட் just meaning 0.00000001 சோ அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பாயிண்ட் ரைட்டா சோ அதான் அதுக்கு மீனிங் ரைட்டா சோ வந்து பாத்தீங்க அப்படினா 1/r is equal to f by e into 0 so which is equal to curvature some value divided by 0 is infinity so from that we understand at a fully plastified section curvature is infinity understood very very important examination question இது கேட்லயே அந்த ரிப்பீட்டடா கேக்குறாங்க ESC ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் at a fully plastified state curvature is infinity would it make sense curvature is infinity means the rate of change of slope is very high meaning the rate of change of slope is very high when compared to elastic curvature இப்ப பாருங்க இது மொமெண்ட்டுக்கும் கர்வேச்சருக்கு இடையில நீங்க வந்து கர்வ் போட்டீங்க டயக்ராம் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக் ஸ்டேட்ல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரும் அப்புறம் ஈல்டு ஸ்டேட் போனோம்னா அது வந்து லைட்டா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் கர்வ் அதுக்கப்புறம் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா போகும் ஓகே அதான் சொல்லியிருக்கேன் கர்வேச்சர் இஸ் இன்ஃபினிட்டி மீன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் இஸ் வெரி ஹை இங்க பாருங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் என்னது பாத்தீங்க dm by dr that is d curvature dm by d curvature இங்க என்னது இங்க 0 பட் இந்த இடத்துல பாருங்க dm by d curvature is very large ஈல்டுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே
The curvature is very high at a plastic state. எந்த ஸ்டேட்ல கர்வேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா at a plastic state. இந்த பாயிண்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So the curvature is very high. So 1/r is a curvature. Curvature is very high at a plastic state. So இதுதான் வந்து plastic state. Okay. ஆனா நான் ஏன் இந்த ரெண்டு கர்வ் போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பாருங்க, ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவல் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், ரைட்டா? ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஸ்ட்ரெயின் சடனா இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்ட்ரெயின் கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ல இப்படி இருக்கும். நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், இந்த ரெட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எடுத்து வரைஞ்சீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அந்த ப்ளூ வச்சு நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா, ப்ளூ வச்சு வரைஞ்சீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டா பிளாஸ்டிக்கா இருக்கும். புரியுதா? அதான் இங்க போட்டிருக்கிறேன். Here this curve never touches the MB line. Why? Because y never becomes equal to 0. இந்த y இருக்கு தெரியுமா, y வந்து எப்போதுமே 0க்கு ஈக்குவலா வராது, இருக்காது. y never becomes equal to 0. y வந்து 0க்கு ஈக்குவலா எப்போதுமே வராது. y never becomes equal to 0. Understood? y வந்து எப்போதுமே 0க்கு ஈக்குவலா வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். பாருங்க, சேஃப் ஃபேக்டர் ஃபார் டிஃபரெண்ட் கிராஸ் செக்ஷன். சேஃப் ஃபேக்டர் என்ன? பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிப்போம். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்குலர் செக்ஷனை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இதை ரெண்டு ஈக்குவல் ஏரியாவை பிரிச்சிடணும். ஸோ இது ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ், இது ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ். ஓகே, இதுக்கு மேல உள்ள டிஸ்டன்ஸ் d/2, கீழே உள்ள டிஸ்டன்ஸ் d/2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்ல இருந்து இதோட சென்டர் வேர் உள்ள டிஸ்டன்ஸ் y1 எடுத்துப்போம், இதுக்கு சென்டர் வேர் உள்ள டிஸ்டன்ஸ் y2 எடுத்துப்போம். ZP is equal to a/2 y1 bar plus y2 bar ஃபார்முலா. a என்ன தெரியும், bd/2. y1 என்னன்னா இந்த d/2 divided by 2, ஏன்னா இதுல half. y2 என்னது d/2/2. So bd square by 4. Z for rectangular section, elastic section modulus, we know that I/y, I வந்து தெரியும் bd^12, dy இது d/2, d/2 தெரியும், bd square by 6. So plastic section modulus by elastic section modulus 1.5. Understood? இந்த 1.5 na என்ன மீனிங்னா, சேஃப் ஃபேக்டர் 1.5 means 50% reserve strength beyond yield moment to reach plastic state. That means we have to apply 50% extra yield moment to reach the plastic state. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா we have to apply 50% extra yield moment to reach the plastic state. Meaning இப்போ எலாஸ்டிக் ஸ்டேட்ல எலாஸ்டிக் ஸ்டேட்ல 100 கிலோமீட்டர் கேரி பண்ணுதுன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட்ல 150 கிலோமீட்டர் கேரி பண்ணும். அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். ஸோ பிளாஸ்டிக் மெத்தட்ல நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்டேட்ல 100னா பிளாஸ்டிக் ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கும், ஒரு 150 இருக்கும். அது ரெக்டாங்குலர் செக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா. புரிஞ்சுதா? இதே போல நீங்க ஒவ்வொரு செக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த 8 ஃபார்முலா நீங்க ஞாபகம் வைக்கணும். 1 ரெக்டாங்குலர் செக்ஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் சர்க்குலர் செக்ஷன், I section, safe factor for H section, diamond section, triangle with a symmetrical about y-axis 2.34, which is symmetrical about x-axis 2. Safe factor for thin section 1.27, thin circular section 1.27. இவ்வளோத்தையும் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். புரியுதா? இதில் கொஸ்டின் வந்து டைரக்டாக கேட்பாங்க, இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணேன்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா சேஃப் ஃபேக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? ஏக்கு கேட்க மாட்டாங்க, பட் ஒரு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, சேஃப் ஃபேக்டர் ஃபார் டி செக்ஷன். டி செக்ஷனுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க, இது 100 mm,
இது 20 mm, இது 80 mm, இது 20 mm, right? So solution, say factor is equal to ZP by Z. So ZP calculation, okay. ZP na என்ன பண்ணணும்னா இத ரெண்டா பிரிச்சிரணும். மேல உள்ள ஏரியாவும் கீழ உள்ள ஏரியாவும் ஈக்குவலா இருக்க மாதிரி பிரிச்சிரணும், சரியா? So ZP is equal to A by 2 into Y1 bar plus Y2 bar பண்ணிக்கலாம். A by 2 இங்க Y1 bar அப்படின்னு சொன்னா என்னன்னா, okay, first A by 2 எடுத்துரும். 100 into 20 plus 80 into 20, right? Divided by 2 is 1800. Next, இதுல எவ்வளவு ஹைட் நம்ம போடணும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல தான் ஈக்குவல் ஏரியா எக்ஸ் போறேன்னு எப்படி தெரியுமா? ஏன் நான் ஃபிளான்ஜ்ல போட்டேன்னா, ஃபிளான்ஜோட ஏரியா நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னா 2000 இருக்கு. பட் வெப்போட ஏரியா பாருங்க 80 into this much 1600 தான் இருக்கு. அப்ப வெப்போட ஏரியா வந்து கம்மியா இருக்கு ஃபிளான்ஜோட. அப்ப கண்டிப்பா ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் வந்து ஃபிளான்ஜ்ல தான் போய் ஆகணும், ரைட்டா? அதான் நான் மேல போட்டேன். இப்ப எவ்வளவு ஹைட்லயே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பாதி ஏரியா நம்மளுக்கு தெரியும் 1800 தெரியும், ரைட்டா? 1800. இந்த width வந்து பாத்தீங்கன்னா 100, depth வந்து பாத்தீங்கன்னா h. ஓகே, இந்த ஏரியா வந்து 100 h. h is equal to 80. அப்ப இது 80. இதுல y1 பார்னு சொல்லக்கூடியது என்னது? 18 divided by 2 is equal to 9. y2 பார்னா என்ன? y2 பார் எப்படி இருக்கு? ஒரு t செக்ஷன் ஆயிருக்கு, அப்படிதானே? அப்ப இந்த y2 பாருக்கு இந்த இது கண்டுபிடிக்கணும். y2 பார் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். y2 is equal to a1 y1. அப்ப இது ஃபர்ஸ்ட் செக்ஷன் எடுப்போம், இது செகண்ட் செக்ஷன் எடுப்போம். plus a2 y2 by a1 plus a2. So y1 என்ன? இந்த செக்ஷன் இங்க இருந்து இதோட சென்டர் வர y1, இத இங்க இருந்து இதோட சென்டர் வரது y2. சரியா? a1 y1 plus a2 y2 divided by a1 plus a2. So என்னன்னா 2 into 100 into y1 bar என்ன வரும்? 2 by 2 plus 80 into 20 into y2 bar என்னது? y2 வந்து இங்க இருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, எனது 2 plus 80 divided by 2. ஓகே, ஸோ இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். 80 by 2 plus 2 வரும், சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா கொஞ்சம் சின்ன ஒரு எரர் வரும். ஸோ 25 or 35.67. ஸோ y2 is 35.67. இது வந்து y2 பார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ZPன்னு சொல்லக்கூடியது a by 2 y1 bar plus y2 bar சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இவ்வளவு வரும். Z calculation, that is Ixx by Iyy. I hope you know how to do this. Y bar you can calculate. Ixx I hope you know how to do. So this is not a course to teach the moment of inertia. Okay, so the finally you get Z11, that is இதுல ரெண்டு Ixx1 Ixx2 இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா Ixx வரும். இப்போ என்னன்னா உங்களுக்கு y ல ரெண்டு y இருக்கு, கீழண்டு ஒரு y இருக்கு, மேலண்டு ஒரு y இருக்கு. இந்த ரெண்டு yல எது எடுக்கணும்? ஏன்னா இந்த y பார்னு சொல்லக்கூடியது நம்ம இங்க இருந்து ஒரு y எடுத்தீங்கன்னா இப்படி மெஷர் பண்ணீங்கன்னா இங்க உள்ள ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். சாரி, இப்படி எடுத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க போறீங்கன்னா இங்க உள்ள ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், அப்படிதானே? y2. அப்ப செக்ஷன் மாடுலஸ் m, that is f into z is equal to m. உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் மாடுலஸ் ரெண்டு செக்ஷன் மாடுலஸ் இருக்கு. நியூட்ரல் ஆக்சிஸ் மேல ஒரு செக்ஷன் மாடுலஸ், அது i by y, ஏன்னா y சேஞ்ச் ஆகுது. நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே ஒரு செக்ஷன் மாடுலஸ் i by y, that is இந்த y சேஞ்ச் ஆகுது. டிஃபரெண்டான y இருக்கு. அப்படின்னா ரெண்டு செக்ஷன் மாடுலஸ் கிடைக்கும். ஸோ செக்ஷன் மாடுலஸ் 1, செக்ஷன் மாடுலஸ் 2. 67.78 போட்டா ஒரு செக்ஷன் மாடுலஸ், 32.22 போட்டீங்கன்னா அடுத்த செக்ஷன் மாடுலஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டு செக்ஷன் மாடுலஸ் நம்ம என்ன பண்ணலாம்? டேக் மினிமம். ஓகே, மினிமம் செக்ஷன் மாடுலஸ் எடுக்கணும். நல்ல கவனிங்க, மினிமம். தென் சேஃப் ஃபேக்டர் is equal to ZP by Z. So is equal to 1.7. So this is the answer. Understood or not? ஸோ இந்த கொஸ்டின் நீங்க படிக்கணும் கிடையாது, நான் திருப்பி சொல்றது தேவையே கிடையாதுன்னா. இது ஒரு கொஸ்டின் வந்து திருப்பி திருப்பி கேட்கறாங்க. என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் அண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஈக்குவல் ஏரியாஸ் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே இருக்கு. நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 67.78. ஓகேயா?
67.78. இது ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ். இங்க இருந்து இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா 82 இருக்கு. ஏன்னா இது ரெண்டு இது வரை 80, இது 282. இந்த ரெண்டுகளோட டிஃபரன்ஸ் 82 minus 67.78 is 14.22 millimeter. So this is the answer. Understood? So difference between equal area axis and neutral axis this much, 14.22.